ஸ்டார்டிங் வந்து நீங்கள் ஒரு 3 வருஷமாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு மைண்டில் உங்களுக்கு இருக்கும். நம்மளோட ப்ராடக்ட் விற்க ஆரம்பிச்சுன்னா நம்ம ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸுமா. அதுக்கப்புறம் அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் யோசிப்போம். நான் வந்து 95-97 ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் 3000 ஸ்டார்ட் பண்ணேன். அதுதான் நீங்கள் இந்த அளவுக்குமா. அனுபவம் பண்ணி உள்ளே வந்தால் சக்ஸஸ். அதில் வந்து மாற்றமே இல்லை. என்ன என் கருத்து அது. Myself Kavya, we are coming from Velamal Engineering College. இன்னைக்கு நம்ம யாரை இன்டர்வியூ எடுக்க போகிறோன்னா மிஸ்டர் முருகேசன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆண்டர்பிரினர் இன் சென்னை. அவங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அன்னை டேட்ஸ், அன்னை மசாலா, அன்னை ஹெல்த் மிக்ஸ், இந்த மாதிரி சோ மெனி ப்ராடக்ட்ஸ் அவங்க கிட்ட இருக்குது. அவரை தான் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு இன்டர்வியூ எடுக்க போகிறோம். குட் மார்னிங் சார். வணக்கம்மா. நீங்கள் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு எது ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு சார் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண? ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது வந்து 1996 ஸ்டார்ட் பண்ணதும்மா. இது வந்து நான் ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் தான். இது அப்பா பிஸ்னஸ்லாம் வந்து மளிகை கடை, பாத்திர கடை அந்த மாதிரி தான் அவங்க அப்பா வச்சுருந்தாங்க. அதுலேருந்து தனியாக வந்து நான் படித்து முடிச்சுட்டு ஒரு 10th படித்து முடிச்சுட்டு ஒரு 3 years 4 years வெளியே வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணது 96 ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணோம். 2000 தான் வந்து அந்த இன்கம் டேக்ஸு அந்த மாதிரிலாம் ஃபைல் பண்ணோம். ஃபஸ்ட் நாங்கள் பண்ணது வந்து ஹெல்த் மிக்ஸ் தான் பண்ணோம். சத்து பொருள் சொல்லுவாங்கம்மா. இந்த கம்பு, ராகி, மக்காச்சோளம், வெள்ளைச்சோளம் இது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் ஹோல்சேலாக வாங்கி அதை க்ளீன் பண்ணி, அதை க்ளீன் பண்ணது யாருன்னா எங்கள் பாட்டி தான் க்ளீன் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா தான் க்ளீன் பண்ணுவாங்க. ஏன்னா கொஞ்சம் வயசானவங்க அவங்க க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. அதை நாங்கள் பேக் பண்ணி சிம்பிளாக வீட்டில் வச்சு ஸ்டார்ட் பண்ணது தான். எந்த இதுவுமே இல்லை, வீட்டில் வச்சு ஸ்டார்ட் பண்ணி தான் ரன் பண்ணோம். ஃபஸ்ட்டு 2000க்கு மேலே இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி ஒரு பிராண்டு உள்ளே கொண்டு வந்தோம். ஃபஸ்ட்டு வந்து பிராண்ட்லாம் மூவ் பண்ணோம். 2000க்கு மேலே அன்னைன்னு ஒரு பிராண்ட் சூஸ் பண்ணோம். அன்னை ஏன் சூஸ் பண்ணோன்னா நான் என்ன பண்ணேன்னா உணவுப் பொருள் தான் கொடுக்க போகிறோம். எங்களோட பேர் நம்ம என்னென்ன பொருள் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம சத்தான பொருள் தான் கொடுக்க போகிறோம். அதுக்கு என்ன வேணும், அன்னைன்ட்டு ஒரு பிராண்டை நாங்கள் ஃபஸ்ட் டெவலப் பண்ணோம். ஒரு அம்மா குழந்தை, அந்த அன்னை லோகோ வந்து ஒரு அம்மாவும் குழந்தையும் இருக்க. எந்த ஏஜில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க சார்? நான் 10th முடிச்சுட்டு பண்ணேம்மா. 10th முடிச்சுட்டு ஒரு 15 years. ஆமாம் ஒரு 21 அதில் ஒரு 4 வருஷம் வந்து வெளியே ஒர்க் பண்ணேன். ஒரு மளிகை கடை ஒர்க் பண்ணிட்டு அதுலேருந்து வெளியே வந்து ஸ்டார்ட் பண்ணதும்மா. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட்டில் இருந்துச்சா சார்? ஸ்டார்ட் பண்ணும்போது கூட வந்து தம்பி கூட சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு ஸ்டார்டிங்கில். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க ஸ்டார்டிங்கில். என்னோடய ஃப்ரெண்டு ரவின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க பாலிடெக்னிக் அம்பத்தூரில். அவர் வந்து காலையில் படித்து முடிச்சுட்டு ஈவினிங் வரும்போது அவரும் ஈவினிங் மார்க்கெட் போவோம். அந்த மாதிரி அவர் ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. அதுக்கப்புறம் என் தம்பி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கம்மா. அப்புறம் என்னோடய பாட்டி, எங்கள் அம்மா அவங்கெல்லாம் வந்து அந்த க்ளீன் பண்ணுறது, பேக் பண்ணுறது, இப்போ நியர்பை ஃப்ரெண்ட்ஸுங்க பேக் பண்ணுறது எல்லாம் அதான். நைட் காலைல மார்க்கெட் பார்ப்போம், நைட் பேக் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணதும்மா. நிறைய பேர் அப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க? ஆமாம், சப்போர்ட் பண்ணியிருக்காங்கம்மா. ஃபேமிலி சப்போர்ட்? ஆமாம், ஃபேமிலி சப்போர்ட் பண்ணேன். எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்க சார்? அன்னை டேட்ஸ் வந்து ஒரு ப்ராடக்டாக இதுக்குள்ளே வரணும், மெயினாக இருக்கணும் அப்படின்ட்டு. அது ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபஸ்ட்டு வந்துமா ஹெல்த் மிக்ஸ் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் டேட்ஸ்க்குள்ளே கொண்டு வந்தோம். அன்னை டேட்ஸ்னா டேட்ஸ் ஏன்னா டேட்ஸ் வந்து ஒரு ஹெல்த்தி ஃபுட். அந்த பிராண்டுக்காக ஒரு அன்னைனா ஒரு அம்மா வந்து ஹெல்த்து, அந்த கான்செப்டில் ஹெல்த்தியான லிங்க் பண்ணி தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சத்து பொருள் பண்ணோம். சத்து மாவு பண்ணோம், அப்புறம் டேட்ஸ் பண்ணோம், அப்புறம் டேட் சிரப் பண்ணோம், ஹனி பண்ணோம். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பஜ்ஜி மாவு, கடலை மாவு, ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொன்றா பண்ணிட்டு வந்தோம்மா. இப்போ கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட நிறைய எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு நாங்கள் டேரக்ட் மார்க்கெட் தான் பண்ணோம். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து மார்க்கெட் பண்ண முடியாது. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா உடனே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வர மாட்டாங்க. பிராண்ட் டெவலப் பண்ணோம். அப்படி இருக்கும்போது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம டைரக்ட் பண்ணோம். நம்மளே ரெடி பண்ணி நம்ம நியர்பை. இப்போ நாங்கள் எங்களோட பேஸ் வந்து சென்னையில் நியர்பை அம்பத்தூர்னா
அந்த பக்கம் ஆவடி, அம்பத்தூர், திருமலைவயல், பாடி இந்த நியர்பையில் தான் டேரெக்டாக நாங்கள் மார்க்கெட் பண்ணோம். ஃபஸ்ட்டு நாங்கள் மார்க்கெட் பண்ணது தான். ஒரு ஆட்டோவை ஃபஸ்ட்டு ஒரு சைக்கிளில் ஃபஸ்ட்டு பண்ணேன். அப்புறம் வந்து எக்ஸலில், ஏன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும்போது எக்ஸலில் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து அப்போ வந்து இந்த 2 ஸ்ட்ரோக் ஆட்டோ சொல்லுவாங்க, அது சும்மா ஒரு 300 கிலோ 4 கிலோ பிடிக்குமா அந்த மாதிரி ஆட்டோவில் ஸ்டாக் ஏற்றி பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து வேனு அப்படி தான் டெவலப் பண்ணதுமா அது. ஆனால் நீங்கள் ஏன் சார் லொக்கேஷன் வந்து இங்கே திருமலைவாயில் சூஸ் பண்ணீங்க? சென்னை எங்கள் வீடு இங்கே இருந்ததாலம்மா. சென்னை நம்ம வீடு இங்கே சொந்த, ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம் பண்ணுறதுக்கு ஒரு சொந்த வீடு இருக்கணுமா. வாடகை இருந்தால் கஷ்டம் அது, ஏன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. எங்களுக்கு சொந்த வீடு இருந்தது, ஈஸியாக நாங்கள் டெவலப் பண்ணி இது கொண்டு வந்தோம். ஆனால் அவங்க நிறைய சப்போர்ட்ஸ். ஆமாம் அது இருந்துச்சுமா. மைசெல்ஃப் ஃபாஸ்லின். ஸோ சார், நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸில் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க. இதில் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ண விஷயம் எது சார்? என்ஜாய் பண்ணதுமா நம்மளோட ப்ராடக்ட் வந்து விற்க ஆரம்பித்தோம், என்ஜாய்மெண்ட் தான்மா. ஓகேவா? இப்போ ஒரு பொருள் வந்து நம்ம ரெடி பண்ணி அதை மார்க்கெட்டில் கொடுத்து அது ஆஃப்டேக் ஆகி கஸ்டமர் போய் ரெண்டாவது வந்து கடையில் வந்து வாங்குறாங்க பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய என்ஜாய்மெண்ட். மனசுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிக்கலாம், அதுதான். ஓகே சார். ஸோ நீங்கள் இப்போது 30 இயர்ஸ் இந்த பிஸ்னஸில் இருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அன்னை டேட்ஸ் தான் பண்ணீங்களா, இல்லை இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணீங்களா? இல்லைம்மா, இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் மளிகை கடையில் ஒர்க் பண்ணோம்மா. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 4-5 வருஷம் படித்து முடிச்சுட்டு வந்து 10th முடித்தேன். அதுக்கு மேலே படிக்க வைக்க வசதி இல்லை, எங்களுக்கு கஷ்டம்தான். 10th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு மளிகை கடையில் ஒரு 5 வருஷம் வேலை பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் வெளியே வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பிராண்டு எதுவும் வைக்கலாமா, சும்மா ஹெல்த் சத்து பொருள் வாங்கி ரீபேக் பண்ணி பண்ணோம். அதுக்கப்புறம் தான் பிராண்டு வந்து 2000 தான் பிராண்டு டெவலப் பண்ணோம். அன்னைன்னு ஒரு பிராண்ட் சூஸ் பண்ணோம். ஏன்னா நம்ம வந்து பண்ணுறது வந்து சத்தான பொருள் கொடுக்க போகிறோம் தான், அதுக்காக சூஸ் பண்ணது அன்னை பிராண்டு. ஓகே சார். ஸோ நீங்கள் வந்து ப்ராடக்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எப்படி சார் பில்ட் பண்ணீங்க, அதை விற்கிறது, கஸ்டமர்ஸ் கிட்ட ரீச் பண்ணுறதுக்கு? ஃபஸ்ட்டு வந்துமா நாங்கள் ரெடி பண்ணி நாங்கள் தான் கொண்டு போனோம் மார்க்கெட்டுக்கு ஃபஸ்ட். ஏன்னா ஒரு எந்த பொருளுமே ரெடி பண்ணி இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டமாக, டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்கிறது கஷ்டம். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன்னா நம்ம ரெடி பண்ணி இப்போ நியர்பையில் நம்ம டேரெக்டாக மார்க்கெட்டில் போய் கொடுக்கும் போது தான் அப்புறம் தான் டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம தேடி வருவாங்க. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்னால் மேக்ஸிமம் வந்து ஒரு 6-4 ரூட் கொடுக்கணும். மினிமம் 2 lakh பிஸ்னஸ்க்கு வந்தால் தான் உள்ளே வருவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க டிஸ்ட்ரிபியூட்டரை பொறுத்தவரையும். இப்போ அந்த மாதிரி பண்ணும்போது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் லைனில் ஃபஸ்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி மார்க்கெட்டில் நாங்கள் கொடுத்ததுக்கப்புறம் தான் அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போய் பண்ணோம். ஓகே சார். இதை நீங்கள் அன்னை டேட்ஸாக பில்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க சார்? உங்களோட க்ரோத்து, அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸு அதெல்லாம். க்ரோத்து வந்துமா ஃபஸ்ட்டு வந்து விடாமுயற்சி தான். க்ரோத்துன்னா வந்து மார்க்கெட்டு விடாமுயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து நம்மளோட ப்ராடக்ட் விற்க ஆரம்பிச்சுன்னா நம்ம ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸுமா. அதுக்கப்புறம் அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் யோசிப்போம். புது ப்ராடக்ட் பண்ணணும். அப்படி நான் கொண்டு வந்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஹெல்த் சத்து பொருள் பண்ணோம். சத்து பொருள் பண்ணி டேட்ஸ் பண்ணோம். டேட்ஸ்க்கு அப்புறம் சிறப்பு, ஹனி, அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் வந்து நாங்கள் வந்து நம்ம இந்தியாவில் இப்போது ராகி மாவு, சம்பா ரவை, சத்து மாவு இந்த மாதிரி பொருட்களாக தான் ஒவ்வொரு வருஷமும் டெவலப் பண்ணோம். மார்க்கெட்டில் ஒரு பிராண்ட் டெவலப் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக அது எங்களால், ஏன்னா இதுக்காக நாங்கள் போகிறதில்ல, நம்ம ஏற்கனவே வச்சிருக்க பொருள் கொண்டு போகிறோம். அது இல்லாமல் நம்ம புது பொருளையும் சேர்த்து உள்ளே கொண்டு போகும்போது கடைக்காரங்க நமக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. அதை பேஸ் பண்ணி நாங்கள் டெவலப் பண்ணது. சார், இப்போது இன்னும் உங்களை வளர வைக்கிறதுக்கு, உங்களை மோட்டிவேட் பண்ணுறது எது சார்? எனர்ஜி தான்மா. எனர்ஜினா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் தான், நோ நெகட்டிவ். பிஸ்னஸ்னாவே வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். நம்ம ஒரு ஆர்டர் வரலையே, இந்த மாதம் நம்ம வந்து டெவலப் பண்ண முடியலையே, சேல்ஸ் கம்மின்ற மாதிரி நம்ம தோண்டு போகாமல் அதையும் தாண்டி நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், எதனால் வந்து சேல்ஸ் ட்ராப் ஆகுது, அப்போ ஆஃப் டேக் இல்லையா, பேக்கிங்கில் பிரச்சனையா, குவாலிட்டி பிரச்சனையா, சர்வீஸ் பிரச்சனையா, இதெல்லாம் சர்வே பண்ணி நம்ம ஒரு ஸ்டடி பண்ணி நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு யோசித்து போனாவே இந்த பிரச்சனை வராது. மைசெல்ஃப் வைத்தீஸ்வரி. குட் மார்னிங் சார். இப்போ நீங்கள் ஒரு 30 இயர்ஸாக இந்த பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க அப்படின்னும் போது உங்களோட ஒர்க் லைஃப்பையும் ஃபேமிலி லைஃப்பையும் நீங்கள் எப்படி சார் மேனேஜ் பண்ணுறீங்க? ரெண்டும் கஷ்டம்தாம்மா. சரியா? இப்போ ஏன்னா நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணும்போது ஃபேமிலி லைஃபுக்குள்ளே வந்து கொஞ்சம் போகிறது கஷ்டம்தான். நான் அது வந்து நான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். என்னென்னா நம்ம ஒரு மார்க்கெட்டிங் போயிருப்போம், வெளியூர் போயிருப்போம், நம்ம இங்கே வீட்டுக்கு சரியாக டைம் வர முடியாது, குழந்தைங்கள பார்க்க முடியாது, அது பிரச்சனை இருக்குது. அதையும் தாண்டி நம்ம அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பேக்கெண்டை ஒய்ஃபு பசங்க நம்ம அவங்களுக்கு ஃபீட் பண்ணி தான் ஆகணும். ஒரு 100%ல் நீங்கள் ஒரு 50% பண்ணலாம் கூட, ஒரு 30% நீங்கள் பண்ண ஒரு ஸ்டேஜ் டெவலப் ஆகிற வரைய. இப்போ டெவலப் ஆச்சுன்னா மேன் பவர் போட்டிருப்போம், ஆள் இருப்பாங்க, அது வேறம்மா. ஸ்டார்டிங் பிஸ்னஸ் டெவலப் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக 100%ல் எனக்கு தெரிஞ்சு என்னோடய லைஃப்பில் இருந்தது
ஒரு 30 to 40% நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம இடம் கொடுத்தாகும். ஓகே சார். இப்போ இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது உங்ககிட்ட. ராஜி மால்ட் இருக்குது, ஹனி இருக்குது, சிரப் இருக்குது, இந்த மாதிரி இருக்கும்போது பஜ்ஜி போண்டா மிக்ஸ் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்ககிட்ட இருக்கும்போது எந்த ப்ராடக்ட் சார் உங்களுக்கு ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆன ப்ராடக்ட்? எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹெல்த் நாங்கள் சத்து போகிறது தான் பண்ணோம். ரெண்டாவது டேட்ஸ் தான் எங்களோட பிராண்டுமா. அன்னைனா டேட்ஸ் தான். ஓகே சார். ஒரு நேம் இப்போ அன்னைனா டேட்ஸ் தான் வந்து மக்கள் மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடுமா. அதுக்கு வந்து எங்களோட ப்ளஸ் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நாங்கள் டெவலப் பண்ணதுக்கப்புறம் விளம்பரம் கொடுத்தோம். ஒரு குழந்தைய வச்சு விளம்பரம் எடுத்தோம். அது வந்து எங்களுக்கு இன்னும் எங்களுக்கு வந்து ட்ரிபிள் சேல் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி எங்களுக்கு. அதனால் சார் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கூட 25 செகண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருந்தாலுமே மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு ரீச் கொடுத்துச்சு. அந்த ஒரு சைல்டு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது ப்ளஸ் உங்கள் லோகோ அப்புறம் அந்த பிராண்டை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? ஒரு 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 பிராண்டுக்கு வந்து லோகோ வந்து ரொம்ப முக்கியமானதுமா. அது வந்து அதுதான் மெயின். இப்போ லோகோ ஒரு 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 அன்னைன்ற நேமுக்கு ஒரு லோகோ வேணும். இப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒரு லோகோ இருக்கும். இப்போ நான் எனக்கு தெரிஞ்சு என் அனுபவத்தில் நாங்கள் தான் மார்க்கெட் பார்த்தோம். நான் சொல்கிறது வந்து 2005-06 நான் டைரக்ட் மார்க்கெட் தான் பார்த்தோம். அந்த டைமில் வந்து நாங்கள் ஒரு மார்க்கெட் லைவ் திருத்தணி சரி அரக்கோணம் ஏதோ மார்க்கெட் ஞாபகம் இல்லை. அந்த மார்க்கெட்டில் நாங்கள் இப்போ சர்வே பண்ணும்போது நான் கடையில் போய் அண்ணாச்சி கடையில் நின்று ஆர்டர் எடுக்கும்போது ஒரு கஸ்டமர், ஒரு வயசான ஒரு அம்மா, அந்த பிராண்ட் அந்த அம்மாவுக்கு சொல்ல அன்னை பிராண்ட் சொல்ல தெரில. அவங்க வந்து ஒரு அம்மாவும் குழந்தையும் படம் போட்டிருக்கோம், அந்த பேச்சு மனம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப எனக்கு ஹாப்பியாக அது. அந்த தான் சொன்னேன். ஒரு பிராண்டுனா அந்த நேமும் வேணும், லோகோ வேணும். ரிஜிஸ்டர் மைண்டில் லோகோ பார்த்தா நேம் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகும், நேம் பார்த்தா லோகோ மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகும். அது மெயின். அதே மாதிரி வந்து உங்களுக்கு அந்த விளம்பரமும் அந்தளவுக்கு இருக்கணும். விளம்பரமும் வந்து நீங்கள் ஒரு ஆடியோ கேட்டாலும் மைண்ட் செட்டில் போய் வியூ நீங்கள் யோசிக்கணும். ஒரு அந்த மாதிரி எல்லாமே ஒரு ஷிங்க் ஆகணும். அது சக்ஸஸ் அது. ஓகே சார். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை எம்ப்ளாயீஸோட நீட்ஸ்லாம் நீங்கள் எப்படி சார் வந்து தெரிஞ்சுப்பீங்க? இப்போ ஒரு எம்ப்ளாயி வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நாங்களே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாங்களே இப்போ உங்கள் கம்பெனிக்கு வரோம், ஒரு என்கொயரி பண்ண வரோம் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான எம்ப்ளாயி குவாலிட்டிஸ்லாம் எதிர்பார்ப்பீங்க? பேக் எண்டில் வந்து ஃபேக்ட்ரியில் வந்துமா, இப்போ ஃபேக்ட்ரி வந்து மெயின்மா, ப்ரொடக்ஷன் சைடில் மெயின். இப்போ அங்கே இருக்கும்போது வந்து என்ன நாங்கள் பண்ணுவோன்னா, அங்கே வந்து அந்த சீடு ரிமூவ் பண்ணுறதோ இல்லை வந்து பேக்கிங்கில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் படித்தவங்க படிக்காதவங்க இருப்பாங்கம்மா. நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அதில் வந்து ரொம்ப யார் கஷ்டப்பட்டவங்களுக்கு வேலை கொடுப்போம் ஃபஸ்ட்டு. எங்களோட வந்து நான் மைண்ட்லம்மா, மற்ற ஓனர்ஸ் எப்படின்னு தெரில, நான் திங்க் பண்ணுவேன்னா, ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்க பேக்ரவுண்டு கேட்பேன். உங்கள் பசங்க என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு எத்தனை பசங்க, என்ன எது ஏன்னு கேட்டால் வேலைக்கு வரணும். இங்கே வேலைக்கு வந்துட்டு ஒருத்தர் 10 பேர் வேலை செய்வாங்க, ஒருத்தர் வந்து அந்த வேலைக்கு 10 பேருக்கு எடுத்துடக்கூடாது. அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா பேக்கிங்லாம் சொல்கிறது பேக் எண்டு, என்னோடய ப்ரொடக்ஷன் ஏரியா சொல்கிறேன். அந்த ப்ரொடக்ஷன் ஏரியா முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ரொடக்ஷன் ஏரியாவில் இன்சார்ஜ் இருப்பாங்க, ஹெட் இருப்பாங்க. அவங்க வந்து நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியோ இல்லை வாரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை வாரத்துக்கு 2 நாளோ வந்து பார்ப்போமா. நீங்கள் தான் அந்த செக்ஷன் இன்சார்ஜ் நீங்கள் தான். இப்போ மேலே ஒரு 5 செக்ஷன் இருக்குன்னா, இப்போ டேட்ஸில் வந்து ஒரு சீடுக்கு ஒரு செக்ஷனு, சீட்லெஸ் ஒரு செக்ஷனு, பிளாக் ஒரு செக்ஷன் வச்சுருப்போம். ஒவ்வொருக்கும் ஒரு 10-15 லேடி இல்லை 20 லேடிக்கு வந்து ஒரு இன்சார்ஜ் கொடுத்துருப்போம். அந்த இன்சார்ஜ் வந்து அவங்கள வந்து க்ளோஸாக ட்ராவல் பண்ணுற மாதிரி சொல்லுவோம். அவங்களுக்கு என்ன ப்ளஸ்ஸு மைனஸு, அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு கரெக்ட் டைமில் அவங்களுக்கு என்னென்ன வேணும் நமக்கு சொல்ல மாட்டாங்க, ஓனர் சொல்ல மாட்டாங்கம்மா. நம்ம போய் பார்ப்போம், விஷ் பண்ணுவோம், எப்படி பார்க்குறது செக் பண்ணி வந்துடுவோம். அதை வந்து அதை நாங்கள் என்ன சொல்லுவோம்னா மீட்டிங் வைப்போம் அவங்களுக்கு வாரம் இல்லை மந்த்லி ஒன்ஸ் மீட்டிங் வச்சுட்டு அவங்களோட பிரச்சனையை கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். எங்ககிட்ட சொல்ல யோசிப்பாங்க, உங்ககிட்ட சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஏதோ ஹெல்ப்பு குழந்தை படிக்கிறதுக்கோ இல்லை அட்வான்ஸ் எதாக இருந்தாலும் உடனே கம்பெனி தெரிவித்து அதை பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவோம். பேக் எண்ட் நான் சொல்கிறேன் ஃபேக்ட்ரி பேக் எண்டில். அதை தாண்டி மார்க்கெட்டிங்கில் வந்து இப்போ மேன் பவர் செலக்ட் பண்ணுறது எப்படின்னா, ஒரு லேயரில் வந்தோமா கீழே வந்து எஸ்ஓன்னு சேல்ஸ் ஆஃபீஸர், அதுக்கு மேலே டிஎஸ்எம் இருப்பாங்க. இப்போ வந்து ஒரு 5 எஸ்ஓவை ஒரு டிஎஸ்எம் மெயின்டைன் பண்ணுவான். 5 எஸ்ஓனா ஒரு எஸ்ஓக்கு வந்து 5 டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? புரியுது. 5 டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க. அப்போ 25 டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க. 25 டிஸ்ட்ரிபியூட்டர், 5 மேன் பவர், அதுக்கு ஒரு ஹெட் இருப்பான், அவன் டிஎஸ்எம், அவன் டெரிட்டரி சேல்ஸ் ஆஃபீஸர் சொல்லுவோம் நாங்கள். அந்த டெரிட்டரிக்கு அவர் சேல்ஸ் ஆஃபீஸர். ரிப்போர்ட்டு 25-30 டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுப்போம், அதை ஃபாலோ பண்ணிக்கணும். அந்த மாதிரி 4 டெரிட்டரி ஆஃபீஸருக்கு ஒரு ஏஎஸ்எம், ஏரியா சேல்ஸ் மேனேஜர்ஸ், அதுக்கு மேலே ஆர்எஸ்எம், அதுக்கு மேலே ஜிஎம் வச்சுருப்போம்.
எப்படி இவங்களை எடுப்போம்னா ஆல்ரெடி இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். ம் ஏன்னா ஒவ்வொரு கம்பெனி ஒரு மாதிரி, காஸ்மெட்டிக்ஸ் ஒரு மாதிரி போகும், ஃபுட்டு ஒரு மாதிரி போகும், ஆயில் ஒரு மாதிரி போகும். இதுலேயே வந்து ஏகப்பட்ட ஊதுவத்தி அந்த செக்மெண்ட்டில் ஒரு மாதிரி போகும். நம்ம ஃபுட்டில் இருக்கும். ஃபுட்டுன்னும் போது ஸ்டாக் மில் ஃப்ரெஷ்ஷாக போகணும், டம்ப் ஆகக்கூடாது. போய் செகண்டரி பண்ணணும். செகண்டரினா டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து சரக்கு மல்லி கடைக்கு போய் அதை கடைக்கு போகிற அளவுக்கு இவங்க பைப் லைனை ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி மேனேஜர் சூஸ் பண்ணி எடுப்போம். வந்தவொடனே எனக்கு எவ்வளோ சேலரி ஃபஸ்ட்டு கேட்பாங்க. நாங்கள் இன்டர்வியூ நான் என்னென்ன சொல்கிறேன், எவ்வளோ சேலரி கொடுப்பீங்க சார், நான் இவ்வளோ வாங்கிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணுவோம், நீ என்ன பண்ணுவோப்பா, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இது முன்னே எத்தனை வருஷம் வேலை பார்த்துருக்கீங்க, 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னா ஜீரோனா ஃபஸ்ட்டு வந்து புதுசாக வராரு படிச்சுட்டு வர உங்களை மாதிரி படிச்சுட்டு வராங்கன்னா ட்ரெயின் பண்ணுவோம். ஓகே சார். அவங்களுக்கு வேலையெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லாருமே வந்து கற்றுக்கிட்டு வரதில்லை, நம்ம கற்றுக் கொடுக்குறது தான். என்ன எவ்வளோ இது முன்னே எங்கே வேலை பார்த்தேன் தம்பி, இல்லை சார் இப்போ தான் சார் படிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக படிச்சிருக்கேன் சார், எனக்கு வேலை கொடுங்க சார், நான் பண்ணுறேன் சார். ஸ்டார்டிங் அப்போ என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் சேலரி கம்மியாக கொடுப்போம். இப்போ ஒரு 3 வருஷம்னா 18,000 ரூபாய் எங்களோட கம்பெனியில். ஸ்டார்டிங்னா ஒரு 15,000 கொடுப்போம் ஃப்ரெஷ்ஷு. ஒரு 5 வருஷம்னா 20,000 ரூபா, 5 வருஷத்துக்கு மேலே 22,000 ரூபா. அது இது நான் சொல்கிறது கீழ் லைனில் எஸ்ஆர்னு சொல்லுவோம். அவன் தான் வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ஒரு பிரிட்ஜி மாதிரி இருந்து வியாபாரம் பண்ணி கொடுப்பான். அவங்க சொல்கிறோம். இப்போ அவங்கள மாதிரி இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக எங்களுக்கு 60 பேர் இருக்காங்க, 10 டிஎஸ்எம் இருக்கான், ஒரு ஆர்எஸ்எம் இருக்காங்க, ஒரு ஜிஎம் இருக்காங்க. நான் சொல்ல தமிழ்நாடு பொறுத்து, அதில் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போனோம். அது அப்புறம் இதுதான் வந்து இதை நாங்கள் பேஸ் பண்ணி தான் ஆள் எடுப்போம். எக்ஸ்பீரியன்ஸ்னால் இப்படி தான் எடுப்போமா. அவங்க எப்படி வந்து மீட்டிங் கண்டென்ட் பண்ணுறாங்க, எப்படி அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, ஸ்டாக் டம்ப் ஆகக்கூடாது, ஃப்ரெஷ்ஷாக போகணும். அதே மாதிரி மேனேஜர் வந்து அவனுக்கு கீழே வேலை செய்யணும், அரவணைக்கணும். அவனுக்கு ஒரு அட்வான்ஸோ அவனுக்கு என்னன்னு நம்ம சொல்ல மாட்டான், ஒரு எம்டிக்கோ ஒரு ஜிஎம்க்கு சொல்ல மாட்டான். அந்த டெரிட்டரிக்கு சேல்ஸ் ஆஃபீஸ் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவான். இதெல்லாம் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ண சொல்லுவோம். ஓகே சார். இப்போ அடுத்தது என்னன்னா, நீங்கள் அப்கமிங் ஏதாவது இப்போ வரப்போகிற வருஷத்தில் வந்து நீங்கள் ஏதாவது புதுசாக ப்ராடக்ட்ஸ் ஏதாவது லான்ச் பண்ணுற ஐடியா ஏதாவது இருக்கா சார்? இப்போ நாங்கள் ஆல்ரெடி லான்ச் வந்து லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் பேக் வந்து கோவிட்க்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து மசாலா லான்ச் பண்ணோமா. மசாலாவில் வந்து ஏன்னா நாங்கள் மசாலா லான்ச் பண்ணி ரொம்ப நாள் ஆசை இருக்குது. மசாலா ஏன் வந்தோன்னா டேட்ஸ் ஃபுட்டில் இருக்கும், ஹெல்த்தி ஃபுட்டில் இருக்கும், டேட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸு அதில் இருக்கும். மசாலா வந்தது என்னென்னா ஒரு இன்ஸ்டண்ட்டாக வந்து இந்த அன்னைன்ற பிராண்டுக்காக மசாலா கொண்டு வரும். தமிழ்நாட்டில் வந்து அன்னைனா ஓரளவுக்கு நேம் அந்த பேஸ் பண்ணி மசாலா நாங்கள் ரொம்ப வருஷம் மசாலா ட்ரை பண்ண ரொம்ப ஆசைப்பட்டோம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து மசாலா ட்ரையல் பேஸ் பண்ணோம். இப்போ வந்து 5 வருஷம் ஆச்சு. இப்போ மசாலா ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்கு. புதுசாக வந்த ப்ராடக்ட்டில் மசாலா நல்லா போயிட்டுருக்கு. அந்த மசாலா வந்து இப்போனா நம்ம சவுத் இந்தியாவில் மசாலாவுக்கு ஃபேமஸ்ஸு, காம்படிட்டர் அதிகமாக இருக்காங்க. இருந்தாலும் நாங்கள் ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸ்லோவாக தான் போகுது, ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஜெயிப்போம், அது வேறு விஷயம். இருந்தாலும் த்ரோட் வேர்ல்டு வந்து இந்த கோவிட்டுக்கு அப்புறம் இந்த மசாலா கன்சப்ஷன் அதிகமாகிடுச்சு. அது வந்து ஏன்னா இந்த இம்யூனிட்டி பவர் சொல்கிறாங்கல்லம்மா, அது வந்து இப்போ இந்தியாவில் தான் வந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம இது இல்லை, இறப்பு விகிதம் கம்மி கோவிட்டில். இதை பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, மற்ற உலக நாடுகளில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மசாலானா இந்தியாவில் சவுத் பேஸில் உள்ள மசாலா லைக் பண்ணுறாங்கம்மா. இப்போ அந்த மாதிரி வந்து நாங்கள் ஒரு 10 கண்ட்ரி வந்து நாங்கள் சாம்பிள்லாம் அமைச்சு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அது வந்து இப்போது ஒமான், துபாயில் சாம்பிள் கொடுத்துருக்கோம். ஸ்ரீலங்கா சக்ஸஸ்மாக ஒரு 3 ஆர்டர் வர மாதிரி இருக்குது. இது வந்து புதுசாக நாங்கள் மசாலாவில் கொண்டு வந்தது. ஓகே சார். இது இல்லாமல் புது ப்ராடக்டாக இப்போ நெக்ஸ்ட்டுனா அடுத்தது வந்து இப்போ வந்து ஹெல்த்தில் வந்து ஹெல்த்தி ஃபுட்டில் வந்து இப்போ வந்து தினை அரிசி, சாமை, இந்த குதிரைவாளி அரிசி, அப்புறம் மாப்பிள்ளை சம்பா அரிசி, இந்த மாதிரி ஃபுட்டில் வந்து வரப்போகிறோம். அடுத்தது ஆல்ரெடி ஒரு 2 வருஷம் முன்னாடி பிளான் பண்ணோம். இந்த மசாலா லான்ச் பண்ணதுனால கொஞ்சம் டைம் கேப் கொடுத்து வரலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டுருக்கோம். 2025 அதை நாங்கள் பிளான் பண்ணுறோமா. ஓகே சார். நெக்ஸ்ட்டு இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபேமிலி சைடு சப்போர்ட் இருந்துச்சா, இல்லை நீங்களாவே டிசைட் பண்ணி இந்த ஃப்ரெண்ட்ஸ் சைடு சப்போர்ட் இருக்கும், ஃபேமிலி சைடு, இல்லை நீங்களாவே டிசைட் பண்ணி இது பண்ணீங்களா சார் பிஸ்னஸ்? இல்லைம்மா, ஸ்டார்டிங்கில் வந்து சப்போர்ட் இல்லை. ஸ்டார்டிங்கில் யாரும் பண்ண மாட்டாங்க. இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், தம்பி ஒரு படிச்சுட்டு வேலைக்கு போகிறாரு, தங்கச்சி வேலைக்கு போகிறாங்க, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான், அப்பா ஒரு ஜாப் பண்ணுறாங்க. அது நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஸ்டார்டிங்கில் எதுவுமே. இப்போது இன்வெஸ்ட் பண்ணி இப்போ வந்து இப்போ வர பசங்க வந்து எனக்கு என்ன கொடுப்பப்பா, எவ்வளோ கொடுப்பேன், எனக்கு எத்தனை லட்சம் கொடுப்பேன், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்கு எவ்வளோ வேணும். நாங்கள் அப்போல்லாம் நாங்கள் பண்ணும்போது இந்த இவ்வளோதான் பணம், அவ்வளோதான் பணம் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது 3000 ரூபா. எவ்வளோ? 3000 ரூபா. நான் வந்து 95-97 ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் 3000 ஸ்டார்ட் பண்ணேன்.
அதுதான் இன்றைக்கி இந்த அளவுக்குமா. இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் பெரிய லெவலில் பண்ணிகிட்ருக்கோம். பணம் தேவை தான், ஒரு பிஸ்னஸுக்கு பணம் தேவை. அது எப்படி பண்ண போகிறோம் மீன்ஸ்னால் யார் மூலியம் பண்ண போகிறோம்? ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பாங்களா, இல்லை அம்மா அப்பா கொடுப்பாங்களா, இல்லை சொந்தக்காரர் கொடுப்பாங்களா? இது யாரும் கொடுக்கல, அதுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம அப்படின்ற போது ஒரு சின்ன ஒரு மினிமம் ஒரு அமௌண்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். பிஸ்னஸ் சக்ஸஸ் தான், பாசிட்டிவ் தான். ஓகே சார். இப்போ ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு ஜாயிண்ட் ஃபேமிலி பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா இல்லை நியூட்ரல் ஃபேமிலி பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா சார்? ஜாயிண்ட் ஃபேமிலி பெஸ்ட்டுமா. ஓகே சார். அது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு? ஏன்னா ஜாயிண்ட் ஃபேமிலி பொறுத்த வரைக்குமா, ஜாயிண்ட் ஃபேமிலி இருந்தால் தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும், டெவலப் பண்ண முடியும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்துமா ஒரு ஸ்டேஜ் வரையும் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆட்கள் வச்சுக்க போகிறோம், வேலைக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு நமக்கு இன்கம் வரணும்ல. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், சம்பளம் கொடுக்குற அளவுக்கு வரணும். அதுக்கு ஸ்டார்டிங் வராது, பைபிள் வராது. அதுக்கு நம்மளோட தம்பியோ தங்கச்சியோ ஃப்ரெண்ட்ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வச்சு தான் ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணணும். அதுக்கு வந்து ஃபுல்லாக ஃபேமிலி சார்ந்த இருந்தால் தான் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பிஸ்னஸ் சக்ஸஸ் பண்ண முடியும் என்னோட அனுபவத்தில். ஓகே சார். அப்படி உங்களுக்கு யார் சார் சப்போர்ட் பண்ணது? தம்பி, தங்கச்சி இப்போ ஒரு சப்போர்ட் எனக்கு. தம்பி இன்னைக்கு இப்போ ஒரு சப்போர்ட். அவர் தான் ஃபுல் டெஸ்பேட்ச் குவாலிட்டி ஃபுல்லாக அவர் இன்சார்ஜ். இன்றைக்கி செக்ஷன் தனியாக கொடுத்துருப்போம். தங்கச்சி ஃபுல்லாக அட்மின் ஃபினான்ஸ், நான் ஃபுல்லாக பார்ப்பேன், இருந்தாலும் அட்மின் ஃபினான்ஸ் அவங்க பார்த்துக்கிறாங்க. என்னன்னா இது இந்த ஏன் பார்க்கணுன்னா அவங்க எங்கே வேலைக்கு போனாலும் ஒரு சம்பளம் வரும், அதை நான் கொடுக்குறேன். என்னோட நிச்சயம். நீ உள்ளே எங்கள் சொந்தக்காரங்க வேறுமா, என்னதான் நம்ம வந்து அசலில் இருந்தால் கூட பார்ப்பாங்க, சொந்தத்தில் பார்க்கறது வேற இல்லை. அது வந்து என்னை பொறுத்தவரைய என்னோட அனுபவத்தில் ஃபேமிலி ஓரியன்ட் இருந்தால் தான் பிஸ்னஸ் வந்து ஈஸியாக நம்ம அடுத்த கட்டத்துக்கு யோசிக்க முடியும், நம்ம அடுத்தது ஈஸியாக போக முடியும். இப்போ நாங்கள் இந்த இவ்வளோ சீக்கிரத்தில் இவ்வளோ பொருட்களை கொண்டு வந்த காரணம் வந்து தம்பி, தங்கச்சி, எங்கள் அம்மா, எங்கள் பாட்டி, எங்கள் அப்பா ஃபுல் சப்போர்ட் எனக்கு. அவங்க தான் வந்து டெய்லி வந்து இங்கேருந்து பாரிஸ் போயிட்டு பொருள் வாங்கிட்டு வருவாங்க. அப்போல்லாம் சின்ன பிளாஸ்டிக் கவரு, இன்றைக்கி ஃபோனில் ஆர்டர் போகிற வந்துடுது. ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்க தான் போவாங்க கடைக்கு. எங்கள் அப்பா வந்து எந்த மழை எந்த வெயில் எது இருந்தாலும் டெய்லி ஈவினிங் வந்து கலெக்ஷன் வந்த அமௌண்ட் எடுத்துக்கிட்டு பாரிஸ் போயிட்டு அதுக்கு பேக்கிங் பொருள் வாங்கிட்டு வருவாங்க அப்பா. ஓகே சார். இப்போ நாங்கள் ஒரு MBA ஸ்டூடெண்ட்ஸுங்கிறதுனால நாங்கள் இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு ஒரு அட்வைஸ், அதாவது பார்ட்னர் வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்களா, இல்லை சோலோவாக ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்களா சார்? ரெண்டுமே சூப்பர்மா. ரெண்டுமே வந்து ரெண்டு கண்ணு மாதிரி தான். நான் அதை என்னை பொறுத்தவரை, ஏன்னா பார்ட்னர்ஷிப்னா ஒரு 4 பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்கம்மா. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்ட்னர்ஷிப் கண்டிப்பாக தேவை. ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்கும், ஒருத்தர் கூட இருக்கும். ஒருத்தர் வந்து நான் பணம் மட்டும் போடுறேன், நீ பணம் மட்டும் போடு, நான் மார்க்கெட் பார்க்குறேன், இல்லை நான் ஒரு லைன் பார்த்து உங்களுக்கு பிரித்து பண்ணிக்கலாம், எது பார்ட்னர்ஷிப்பில் இருந்தால். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஒரு பக்கம் போனால் இன்றைக்கி இது பண்ணாதா, அது பண்ணாதா, இப்படி பண்ணாதா, இப்படி பண்ணாதா, இது வந்து எல்லாரும் ஒரே மாதிரி யோசிச்சு போனீங்கன்னா சக்ஸஸ்மா எது பார்ட்னர்ஷிப்பில். ஆனால் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக யோசிச்சிங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் டெவலப் பண்ண முடியாது. அதை நீங்கள் கம்பெனி பிரிச்சுடுவீங்க. எனக்கு நான் கொடுத்த அமௌண்ட்டை கொடுத்தது எனக்கு வேண்டாம், நான் வெளியே போயிடுறேன். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு 100க்கு ஒரு 100 பேர் ஆரம்பிக்கிறாங்கன்னா 80% இந்த சண்டையில் தான் போய் நிற்கும். நான் என்னோட அனுபவம் சொல்கிறேன். ஆனால் ஒரே ஒரு டிசிஷன் இருந்ததுன்னா சக்ஸஸ் எல்லாமே அவர் தான், வாழும் அவர் தான், இதுவும் அவர் தான். அவங்க அதனால் வந்து இவங்க வந்து என்னென்னா ஒரே ஒரு நம்ம இது பண்ண போகிறோம், பாசிட்டிவாக இது பண்ணோன்னா நம்ம யாரும் கேட்க போகிறதில்ல. நெகட்டிவ் ஒரு இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் நம்ம ஒரே ஒரு டிசிஷன் மேக்கர் இருந்தானா சக்ஸஸ் ஈஸியாக பண்ணலாம். என்னோட அனுபவத்தை சொல்கிறேன், மற்றவங்க எப்படின்னு தெரியலமா, என்னோட சொல்கிறேன். ஓகே சார். இப்போ ஒரு மேனேஜருக்கு நீங்கள் ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மேனேஜருக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் தேவை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? மேனேஜர் எந்த மாதிரி மேனேஜர் கேட்குறீங்களா? மார்க்கெட்டிங்கா இல்லை லைக் எல்லாமே சார். ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னா என்ன மாதிரி அவங்களுக்கு வந்து குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? அவங்க வந்துமா ஒன்று படிச்சுட்டு வேலை பார்ப்பாங்க, MBA அது மாதிரி படிச்சுட்டு பிஸ்னஸ் பற்றி படிச்சுட்டு ஒரு சில வேலை பார்ப்பாங்க. ஆட்கள் நாங்கள் வச்சுருக்கோம், அனுபவத்து வேலை பார்ப்பாங்க. அனுபவத்தில் இருக்கும். அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் ஃபீல்டில் இருப்பாங்க. ஒரு கீழே சின்ன ஒரு SRஆ இருந்து, ஒரு ISRஆ இருந்து, ஒரு SRஆ இருந்து, ஒரு SMஆ இருந்து, ஒரு TSMஆ இருந்து, ஒரு RSMஆ இருந்து, ஒரு GM, ஒரு ASMஆ இருந்து, RSMஆ இருந்து, அந்த எக்ஸ்பீரியன்ஸு ஆட்களும் வச்சுருக்கேன். படிச்சுட்டு வர ஆட்களும் வச்சுருக்கோம். ரெண்டுமே வச்சுருக்கேன். 2 பேர் வேணும் ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு. ஏன்னா
படிச்சுட்டு வந்தாங்கன்னா அந்த காஸ்டிங் அது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அவங்க லைவில் சிஸ்டமாக போட்டு பண்ணுறது செக்ஷன் வேணும், சிஸ்டமும் வேணும், ஸ்மார்ட்டும் வேணும், ஹார்ட் ஒர்க் வேணும். ரெண்டு கான்செப்ட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட். ஸ்மார்ட் ஒர்க்கும் வேணும், ஹார்ட் ஒர்க்கும் வேணும். அந்த மாதிரி 2 பேர் வேணும். நான் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், ரெண்டு பேரும் வேணும். படிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸில் ஆட்கள் வேணும். நம்ம கம்பெனி டெவலப் பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸில் ஆள் வேணும். 2மே வேணும், ஈஸியாக டெவலப் பண்ணலாம். ஓகே சார். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, நீங்கள் இப்போதைக்கு இருக்கிறது இவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலுமே கூட நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு கம்பெனி சென்னையில். ப்ளஸ் வந்து நீங்கள் ஏதாவது பிரான்ச்சஸ் ஏதாவது அப்கமிங்கில் ஓப்பன் பண்ணுறதா இருக்கீங்களா சார்? இப்போது நாங்கள் வந்து டேரக்ட் மார்க்கெட் பண்ண போகிறோம்மா. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ வந்து முன்னாடி வந்துமா கஸ்டமர்ஸ்லாம் வந்து அவங்க வீட்டில் இருப்பாங்க, கடையில் இறங்கி போய் கடைக்கு போய் வாங்குற மாதிரி இருந்தாங்க. இப்போ இந்த கோவிட்டுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, இப்போ வந்து முன்னாடி ஆன்லைனில் பண்ணுவாங்க. ஆன்லைன் பிஸ்னஸ் இருந்துச்சு. அது என்னென்னா, அந்த ஃபோன் முக்கியமான கிடைக்காத பொருள் ஆன்லைனில் வாங்குவாங்கம்மா. ஒரு ஃப்ளிப்கார்ட்டோ இல்லை ஒரு அமேசானோ அந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அது மாறி இந்த கொரோனாக்கு அப்புறம் மாறி ஆர்டர் போட்டால் வீட்டுக்கு வந்துடணும், அந்த மாதிரி மைண்ட் செட்டில் வந்துட்டாங்கம்மா. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், அதுக்கு அவங்க கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி இப்போ இ-காமர்ஸ் சைட் டெவலப் பண்ணுறோம். நீங்கள் வந்து நம்ம சைட்டில் போய் லிங்க் பண்ணி ஆர்டர் கொடுத்தா ஸ்டாக் வந்து உங்கள் இடத்துக்கு வந்துடும். ஓகே சார். அந்த மாதிரி ஒரு இ-காமர்ஸ் சைட் டெவலப் பண்ணி வேலை நடந்துட்டு இருக்குமா. அடுத்த நெக்ஸ்ட்டு அது இல்லாமல் எங்களோட தமிழ்நாடு ஃபுல்லாக ஓன் ஷாப் டெவலப் பண்ணி பிளான் பண்ணுறோம். ஓன் ஷாப்னா இப்போ ஒரு 180 200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஷாப். அதில் வந்து நம்ம டேட்ஸு ஃபுல்லாக இருக்கும். டேட்ஸில் வந்து 120 டேட்ஸ் இருக்குது, 120 இருக்குது. 120 டேட்ஸும் நம்ம இந்தியாவில் வந்து போகிறது கஷ்டமாக. ஒரு 40 வகையான டேட்ஸ் போகும். இப்போ நம்ம வச்சு 5 வகை டேட்ஸ் வச்சுருக்கோம். ஒரு 40 வகையான டேட்ஸு. அப்புறம் வந்து ஹெல்த்தி ஃபுட்டு, இப்போ இந்த சம்பா, ராகி மாவு, அந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டு. அது இல்லாமல் வந்து திணை, சாமி, குதிரைவாளி, இந்த மாதிரி அரிசிகள். அது இல்லாமல் வந்து பாதாம், பிஸ்ஸா, அக்ரூட், அத்திப்பழம், இந்த மாதிரி ப்ராடக்டை நம்ம டிஸ்பிளே பண்ணி ஓன் ஷாப் பண்ணுறதுக்கு இப்போ நெக்ஸ்ட் பிளான் பண்ணி 2025 அதுதான் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கோமா. ஒரு ப்ரொஜெக்ஷன் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். ஓகே சார். நெக்ஸ்ட்டு சார், இப்போ 2024 டிஜிட்டல் அவார்டு வந்து இப்போ டிசம்பர் மந்த்து நடக்க போகுது சார். அதில் நீங்கள் ஸ்பான்சராக இருக்கீங்க சார். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ நாங்கள் இதுவரையும் டிஜிட்டல் உள்ள வரலாமா, ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். இப்போது அது என்னென்னா, இப்போ சோஷியல் மீடியா டெவலப் ஆகிட்டு இருக்கு. இப்போ இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் இந்த மாதிரி டெவலப் ஆகி வந்துட்டுருக்கு மக்கள். இப்போ ஒவ்வொரு ஃபோன்லேயும் எல்லாம் பார்த்துடுறாங்க. இப்போ அதுக்காக வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி பண்ணி அந்த தமிழ்நாடு நவ் சொல்லிட்டு ஒரு டிஜிட்டல் ஒரு கம்பெனி ஒரு டைப் போட்டிருக்கோம்மா. அவங்க வந்து அவார்ட் பண்ணுறாங்க. அவங்க கூட டைப் பண்ணி இப்போது இயர்லி டைப் பண்ணி இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு 3 மாதம் ஆச்சு ரன் பண்ணிகிட்ருக்கோம். இதோட குரோத் வந்து தெரியும், ஒரு 3 மாதம் நமக்கு தெரியுமா. ஓகே சார். இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஃபைனல் அட்வைஸ் ஒன்று இப்போ அப்கமிங் வர ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா, பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, இப்போ நான் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னா நீங்கள் என்ன மாதிரியான அட்வைஸ் சார் ஃபைனலாக எங்களுக்கு கொடுக்குவீங்க? பிஸ்னஸ் உள்ளே வரணுமா. பிஸ்னஸ் உள்ளே வர்றதுக்கு வந்து எல்லாருமே தயங்குறாங்கம்மா. எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, இப்போது ஒரு பையன் படிச்சுட்டு வந்திருப்பான், அவன் வந்து அவங்க அப்பா வேலை பார்க்கணும், வேலைக்கு போனால் போதுண்டா, சம்பளம் வந்தால் போதுண்டா, நமக்கு ரிஸ்க் வேண்டான்ற மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க. பையன் இல்லைப்பா, நான் வேலை பார்க்க மாட்டேன்ப்பா, நான் ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன்ப்பா, எனக்கு என்ன கொடுப்பீங்கப்பான்ற மாதிரி அவர் சைடில் கேட்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைய பிஸ்னஸ் பண்ணணுமா, யங்ஸ்டர் வந்து பிஸ்னஸ் பண்ணணும், தைரியமாக உள்ளே வரணும். ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது, நான் சொல்கிறேன் எல்லாத்துலேயும் இருக்குமா. பிஸ்னஸில் ஃபேமிலியிலே ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது. லைஃபே வந்து உங்களுக்கு லைஃபே உத்தரவாதம் இல்லையே, சொல்கிற புரியுதா. ரிஸ்க் இருக்குது, இருந்தாலும் அதை தாண்டி நீங்கள் உள்ளே வரணும், உள்ளே கால் பதிக்கணும் தான் என்னோட ஆசை. படிச்சுட்டு வரவங்க, புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வரவங்க பிஸ்னஸ் உள்ள வரணும். அணுவமாக ஒரு 3 வருஷம் ஸ்டைல் பண்ணணும். நீ சும்மா கடங்கன்னு எங்கள் அப்பா பணம் இருக்குது, நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், எனக்கு எவ்வளோ கொடுப்பாப்பா, அந்த 10 கோடி வச்சுக்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண, அந்த பிஸ்னஸ் இல்லை. ஸ்டார்டிங் வந்து நீங்கள் ஒரு 3 வருஷமாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு மைண்டில் உங்களுக்கு இருக்கும். அதை நீங்கள் அந்த லைவில் மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு 3 வருஷம் அங்கே போய் நீங்கள் வேலை பார்க்கணும். இப்போ என்னோட கம்பெனி, இப்போ ஃபுட் ஐட்டம் பண்ண போகிறீங்கம்மா அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் ஃபுட் ஐட்டம் பண்ண போகிறீங்க, அதை பற்றி உங்களுக்கு தெரியணும். எந்த கம்பெனி, ஒரு கம்பெனியில் போய் நீங்கள் வேலை செய்யணும். அதை பற்றி தெரிஞ்சு ஒரே இது வேலை செய்யக்கூடாது. பொட்டேஷனில் இருப்பீங்க, ஃபஸ்ட்டு சார் நான் வேலைக்கு வந்துருக்கேன் சார், பொட்டேஷன் எனக்கு கொடுங்க சார், வேலை நான் பொட்டேஷன் பார்க்கணும்னு சொன்னீங்க. 1 இயர் ஸ்டார்ட் வேலை, உங்களுக்கு பொட்டேஷன் தெரியாமல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்புறம் காஸ்டிங் சார், எப்படி சார், என்ன சார் நீங்கள் காஸ்டிங் சொல்ல மாட்டாங்க சார், கம்பெனி சொல்லி தர மாட்டாங்க. நீங்கள் படிச்சு காஸ்டிங் ஈஸியாக பண்ணி பிரச்சனை இல்லை. ஆனால் பொட்டேஷனில் 1 வருஷம் அதை பொட்டேஷன் பண்ணி எந்த அளவு எப்படி கொண்டு போகிறீங்க மார்க்கெட்டு, அது ஒரு 1 வருஷம் 2 வருஷம் நீங்கள் ட்ரெயின் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் தான். அதை பண்ணிட்டு வந்தால் ஈஸி. நீங்கள் போடுற பணம் வந்து வேஸ்ட் ஆகாதுமா.
இப்போ சொல்கிறாங்களா பிஸ்னஸ் பண்ணேன், பணம் கொடுத்தேன், உள்ளே போட்டேன், பணம் போயிடுச்சு, இந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல, அது வராது. படிச்சிருப்பீங்க, அனுபவம் பண்ணி உள்ளே வந்தால் சக்ஸஸ். அதில் வந்து மாற்றமே இல்லை, என்ன என் கருத்து அது. ஓகே சார். ஃபைனலாக ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் லான்ச்சஸ் அண்ட் யுவர் ஃபியூச்சர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட எல்லா கொஷின்ஸ்க்கும் நீங்கள் எல்லாமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களோட டைமை, வேல்யூபிளான டைம் எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்காக தேங்க்யூ சார். நன்றி, மகிழ்ச்சிமா. தேங்க்யூ சார். 10ஆம் வகுப்போடு பள்ளி படிப்பை நிறுத்திவிட்டு சைக்கிளில் பாத்திரங்களை விற்பனை செய்த 15 வயது சிறுவனின் லட்சிய கனவுதான் அன்னை ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட். திருமுல்லை வாயிலில் தொடங்கி இன்று தென்னிந்தியா தாண்டி சிங்கப்பூர், துபாய் என தடம் பதிக்க காத்திருக்கும் அன்னை ஃபுட்ஸின் பயணம் அந்த சிறுவனின் கனவில் இருந்து துவங்கியதுதான். குடும்ப சூழலால் உறவினரின் மளிகை கடையில் பணியாற்றிய அனுபவம் கொடுத்த அறிவால் சத்து மாவுக்கான சிறுதானியங்களோடு 1997 சென்னை மார்க்கெட்டில் முதலடி எடுத்து வைத்தார் திரு முருகேசன். இதெல்லாம் மாடு தின்றதுப்பா என்று வினோதமாக பார்த்த கடைக்காரர்களுக்கு இனிமே இதுதான் என்று அப்டேட் வகுப்பெடுத்தது இளம் லீடர் முருகேசன் தலைமையிலான மார்க்கெட்டிங் குழு. எதிர்பார்த்ததை விட விரைவாகவே விற்று தீர்ந்தன அந்த பாக்கெட்டுகள். அடுத்த பாக்கெட் எப்போ என்று கடைக்காரர்கள் தேட ஆரம்பித்தனர். சோளம், கம்பு, கேழ்வரகு என சிறுதானிய மூட்டைகளோடு தனது பயணத்தை தொடங்கிய அன்னை ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட் எம்டி முருகேசனின் நிறுவனம் இன்று பேரிச்சை தொடங்கி மசாலா வகைகள் என 100க்கும் மேற்பட்ட தயாரிப்புகளோடு தமிழ்நாட்டின் முன்னணி FMCG நிறுவனமாக உருவெடுத்து நிற்கிறது. அன்னை லோகோக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது. ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைக்கு எந்த அளவுக்கு பார்த்து சத்தான உணவு கொடுப்பாங்களோ அதே அக்கறையோட எங்கள் வாடிக்கையாளருக்கு நாங்கள் தரமான பொருட்களை கொடுக்கும் நோக்கத்தோட இந்த லோகோவை நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். சத்து மாவு சிறுதானியங்களை அடுத்து பேரிச்சம்பழத்துக்கான மார்க்கெட் பல்ஸை சரியாக பிடித்து திரு முருகேசன் அவர்கள் அன்னை ஃபுட்ஸ் நிறுவனமாக எடுத்து வைத்த அடுத்த அடி மார்க்கெட்டையே மாற்றியது. வெளிநாடுகளில் இருந்து பேரிச்சை வரவு தடைப்பட்ட போதும் துவண்டு விடாத அன்னை ஃபுட்ஸ் அடுத்து புலி பாய்ச்சல் நிகழ்த்தியது. இல்லத்தரசிகளின் முக்கிய துணையான மசாலா தயாரிப்புகளை அறிமுகப்படுத்தி அடுத்த தட்டம் நகர்ந்தது இவரின் மாஸ்டர் ஸ்ட்ரோக். சொந்த ஃபார்முலா, தரத்தில் என்றென்றைக்கும் சமரசம் கிடையாது என்ற தரக்கோட்பாடு அன்னை ஃபுட்ஸுக்கு புது அடையாளம் பாய்ச்சியது. பிரீமியம் டேட்ஸ், சத்து மாவு வகைகள், மசாலா வகைகள் என 5 ரூபாய் பாக்கெட் தொடங்கி கிலோ கணக்கிலான பாக்கெட்கள் என மாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிகழ்ந்தது. திரு முருகேசன் அவர்களின் இந்த பயணத்தில் வலது இடது கரங்களாத உடன் நின்றனர் அவரின் தம்பி சரவணனும் தங்கை ராஜவல்லியும். எங்களோட அடுத்த கட்ட நகர்வு எங்களோட ப்ராடக்டை இ-காமர்ஸ் சைட் மூலயமா மக்களுக்கு நேராக லான்ச் பண்ணுறதுக்கு வேலைகள் நடந்துட்டு இருக்கு வேகமாக. இ-காமர்ஸ் சைட் மூலயமா கஸ்டமர் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அந்த ஆர்டர் டைரெக்டாக அவங்க வீட்டுக்கே கொண்டு போய் சேர்த்துருவோம். காஞ்சி, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்ட அரசு நியாய விலை கடைகளில் கிடைக்கும் அன்னை டேட்ஸ் இவர்களின் தரத்துக்கு ஒரு சோறு பதம். இது தமிழ்நாட்டின் எந்த ஒரு நிறுவனத்துக்கும் கிடைக்காத கௌரவம். தமிழ்நாடு தாண்டி ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகாவிலும் அன்னை ஃபுட்ஸ் வாசம் பரவி கிடக்கிறது. கடல் கடந்து துபாய், சிங்கப்பூரிலும் வாசம் பரப்ப பரபரப்பாக தயாராகி கொண்டிருக்கிறது அன்னை ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.